பன்னீர் என்ற பாலாடை கட்டிகள் சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் அதிகம் பயன்படுத்தப்படும் உணவா இருக்கு. இதற்கு காரணம் அசைவ உணவு சாப்பிடாதவங்க அதிக புரதம் கிடைப்பதால பன்னீரை சாப்பிடுறாங்க. இந்த பன்னீர்ல தான் இப்போது 80% கலப்படம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாடு அமைப்பு நடத்திய சோதனையில கலப்பட பன்னீர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 83% பன்னீர்கள் கலப்படமானவைனும் அதில் குறிப்பாக 40% பன்னீர்கள் உடலுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில பாமாயில், சோப்பு தூள், யூரியா, செயற்கை ரசாயன தூள்கள் கலந்து உருவாக்கப்பட்டிருந்தது அதிர்ச்சி அளிக்குது. தீபாவளியை முன்னிட்டு நொய்டா, சண்டிகர், டெல்லி, மும்பை, கோரக்பூர், லக்னோ மற்றும் இன்னும் சில நகரங்கள்ல உள்ள உணவகங்கள்ல பயன்பாட்டிற்கு இருந்த பன்னீர்கள் கலப்படம் உள்ளவைன்னு கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆண்டில் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 5000 கிலோ பன்னீர் கலப்படம் மற்றும் தரமற்றதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மக்களே, நம் நலனையும் நம் குடும்பத்தின் நலனையும் பாதுகாக்க ஹோட்டல்ல சாப்பிடுறத தவிர்த்துருங்க.